கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு நீதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 34 அதிகாரம் 7வது வசனம், 6-7 வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கிறார். இந்த 2 வசனமும் எப்படின்னா நமக்கு ரொம்ப பலத்தையும் ரொம்ப ஆறுதலையும் அல்லது தைரியத்தையும் தருகிற ஒரு காரியம். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன செய்வாராம்? அவர் நமக்கு என்ன செய்வார்? எல்லா இடுக்கண்களும் நீக்கி நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரில் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு மலையில் ஒரு சிலர் ஏறி கொண்டு இருந்தாங்க. அப்போது அங்கே ஒரு சிறுவனும் ஏறி கொண்டு இருந்தான், ஒரு வாலிபன். அவன் ஏறி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு என்ன செஞ்சிருச்சுன்னா, அவன் கால் வலிக்கு கீழே விழ ஆரம்பிச்சிட்டான். அப்படியே உருண்டு வரும்பொழுது ஒரு மரக்கிளையை என்ன செஞ்சான், அவன் பிடிச்சிக்கிட்டான். அப்படி பிடிச்சி அவன் தொங்கிட்டு இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது. ஆவியானவர் சொல்கிறாரு, நீ இந்த கரத்தை கீழே விடு அப்படின்னு சொல்லி. அப்போ அவனுக்கு பயமாக இருந்துச்சு. எப்படி இந்த சத்தம் திருப்பி திருப்பி எனக்கு கேட்குது? ஏன்னா இது ஒரு சாயங்காலம் ஆகி இருட்டாயிருச்சு, கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆனால் இன்னும் அந்த சத்தம், மெல்லிய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்துச்சான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய கையை கீழே விடுறான். கீழே விடும்பொழுது அவனுக்கே ஆச்சரியம். என்னச்சுன்னா, கீழே வலைகள் இருந்துச்சான். ஏன்னு சொன்னால், அங்கே சினிமா எடுக்கிற படப்பிடிப்பு எடுக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே சில வலைகளை கட்டி என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. அது அங்கே என்ன செஞ்சிச்சு, அப்படி இருந்ததுனால அந்த வாலிபன் அந்த சத்தத்தை கேட்டதுனால என்ன செஞ்சான், தப்பித்து கொண்டான். ஏன் இந்த கதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன செய்கிறாரு, நம்முடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவர் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாக்கிறார். அநேக வேலைகளை நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் அது எப்படி இருக்கும்னு சொன்னால், பெரிய யுத்தம் போல இருக்கும். அது எப்படி நம்ம தாண்டி வர போறோம்னா, அவர் என்ன செய்வார், நீங்கள் அதை தாண்ட தேவையில்ல, நான் எப்படி செய்வேன், உங்களுக்கு சூழ பாளையம் இறங்கி எப்படி பாதுகாக்கிறாங்களோ அது போல நான் உங்களை பாதுகாப்பேன். நம்ம செய்ய வேண்டிய காரியம் சொன்னால், அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம், எல்லா இடுக்கண்களுக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பார். ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம், உறவுகள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் இருக்கிற எந்த காரியம் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். இங்கே வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா, அநேகர் தேவனை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, அவருடைய பிரச்சனைகள் விடுபெற்றிருக்கிறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகார் என்ன செய்வார், அந்த வனாந்தரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான். என்னுடைய குழந்தைக்கு என்ன இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி அவர் கூப்பிடும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவளுக்கு இறங்கி அவருடைய கூப்பிடுதலை கேட்டு என்ன செய்கிறார், அவருடைய இடுக்கண்ணிலிருந்து அவளை விடுவிக்கிறார். அவருக்கு துறவை காட்டி என்ன செய்கிறாரு, ஆண்டவர் விடுவிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மோசே கூப்பிடும்போது என்ன செஞ்சார், ஆண்டவர் அவருக்கு செவி கொடுத்தார். அதே போல் நீங்கள் நிறைய பேர் ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்ல முடியும். யோசுவா கூப்பிடும் பொழுது ஆண்டவர் செவி கொடுத்தார். ராஜாக்கள் காலத்தில், தீர்க்கதரிசிகளின் காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சுன்னா பதில் அளித்தார். நீங்கள் தாவீதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் என்ன செய்வார், அவர் கூப்பிடும் போதெல்லாம் என்ன செய்வார், அவருக்கு இறங்கினார். சிம்சோன் எல்லா பாவத்தையும் செய்து தேவனுடைய கட்டளையை மீறி தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கு கீழ்ப்படியாமல் போன மகன் கடைசி அழைக்கும் பொழுது கூட என்ன செய்கிறார், ஆண்டவர் தரார். அதே போல் இன்று அதே தேவன் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, இந்த ஏழை தாவீது சொல்கிறார் பார்த்தீங்க, இந்த ஏழை கூப்பிட்டார். எவ்வளோ தாழ்மை பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு அரசன் அவரை தன்னை தாழ்த்தி அன்னத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு அவர், அல்லது எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கு அவர் மிகவும் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு பயந்தவர். நாம் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் அவர் பாளையம் இறங்கி பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு.
இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன், எவ்வளோ அன்பான தேவன். அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் உங்களையும் நேசிக்கிறார். பாவிகளாக இருக்கிற உங்களையும் மேலும் அவர் நேசிக்கிற கர்த்தர். அவரிடத்துல நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால், நீங்கள் அவர் ரெண்டே சேருவீங்க அப்படின்னு சொன்னால், அவர் உங்களோட கூட இருந்து உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அவர் வாய்க்க செய்வார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை நீங்கள் பற்றிக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐசியமுள்ள தகப்பனே, புதிய நாளை காணும்படியாகவும் ஜீவனுள்ள தேசத்தில் எங்கள் பெயர்களை நீர் பதிவு செய்ததற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ராஜா, இரவில் நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமாக இருக்க, இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வேதத்திற்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சாத்தான் எங்களை கொள்ளை கொண்டு போய் விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய அன்பில நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உங்களுடைய அன்பில நாங்கள் எப்பொழுதும் உங்களை பின்பற்றுவர்களாகவும் அநேகருக்கு நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாகவும் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் ஒரு விசைக்குடைய நீர் மன்னித்து சாமி, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ, உடைய பாதையில் நாங்கள் செல்ல, உடைய சிலுவையை எடுத்து நாங்கள் நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த உலகத்தில் வருகிற பாடுகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்துள்ளாங்க. எல்லாவற்றின் மத்தியில் நீர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன், சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா பிரச்சனை மத்தியிலும் நாங்கள் உண்மை பற்றி கொண்டு உடைய நாமத்தை துதித்தவர்களாக உண்மை பின் செல்ல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.